அன்பிற்கினிய நண்பர்களே, தோற்றுவிட்ட நீதித்துறை அல்லது பொறுப்பற்ற நீதித்துறை என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவிடுகிறேன். ஒரு முதுநிலை வழக்குரைஞர் தோற்றுவிட்ட அல்லது பொறுப்பற்ற நீதித்துறை என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாமா என்றால் பயன்படுத்த வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது என்பதை மிகுந்த பணிவோடும் வருத்தத்தோடும் நான் பதிவு செய்கிறேன். திருமதி கவிதா அவர்களுக்கு இந்த ஒரு மதுபான கொள்கையை நிர்மாணிப்பதிலிருந்த நடைபெற்ற ஊழலில் சம்பந்தம் இருப்பதாக 5 மாதங்களாக அவர் சிறையில் இருக்கிறார். ஆந்திராவை சேர்ந்த அரசியல்வாதி அவர் அல்லது தெலுங்கானாவை சேர்ந்த அரசியல்வாதி. அவருக்கு பயில் கொடுத்திருக்கிறார்கள், பிழை வழங்கியிருக்கிறார்கள். மிகச் சரியான உத்தரவு என்பதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, மிகச்சரி. ஆனால் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற முறையை பார்க்கிற போது மிகுந்த மனவெளியை உண்டாக்குகிறது. இப்படிப்பட்ட நீதிபதிகள் முன்னால் நீதித்துறையினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை ஒப்படைத்திருக்கிறோமோ, இவர்கள் என்னவெல்லாம் செய்வார்களோ, எப்படியெல்லாம் தோற்பார்களோ என்கிற வழியை தாங்க முடியாத பிடியை உண்டாக்கி இருக்கிறது. அவர்கள் அந்த அம்மையாருக்கு பிழை வழங்கியது தவறே இல்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் ஒரு 3 விஷயங்கள் அவர்கள் சிபிஐயும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் விருப்பம் போல் செயல்படுகிறார்கள் என்று திருவாய் மலர்ந்தேறில் இருக்கிறார்கள். அது ஓரளவுக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை நான் உண்மை என்றே கருதுகிறேன். அதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அவர்கள் பிழை சட்டப்படி இந்த காரணத்துக்காக வழங்குகிறோம் என்று சொல்லியிருந்து பிழை வழங்கியிருந்தால் அது யாரும் மாற்று கருத்து உச்சரிக்கவோ குற்றம் சொல்லவோ அல்லது தொலைதூரத்தில் கூட ஒரு சந்தேக பார்வையை அவர்கள் மீது வீசவோ முடியாது. ஆனால் ராஜு என்கிற அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசாங்கத்தினுடைய 3வது நிலை தலைமை வழக்கறிஞர் அவரை மிரட்டுகிறார்கள். இனி நீ தொடர்ந்து பேசினால் நாங்கள் ஒரு பெரிய உத்தரவு போடுவோம், அது உன் வழக்கை பாதித்துவிடும், நீயாக பிழை கொடுக்கலாம் என்று ஒப்புக்கொள். பாவம் ராஜு வேற வழி இல்லாமல் நீதிபதி கவாய் அவர்களுக்கும் நீதிபதி விஸ்வநாதன் அவர்களுக்கும் மிரட்டலுக்கு பணிந்து மத்திய அரசாங்கத்தால் தன்னை குற்றஞ்சாட்டுவார்களே, பாதிப்படைவோமே என்று பயந்து நடுங்கி சரி விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் பத்திரிகையில் இருக்கிறது. நான் எதையும் பார்த்து தெரிந்து கொண்டவர் அல்ல. ஒரு 3 விஷயங்களை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். அது சரி தவறு என்பது வேறு, அநேகமாக சரியாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் ஒரு ஆடிட்டர் 25 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறாரு, அவரை ஏன் கைது செய்யவில்லை? மிக நியாயமாக வினாவாக என் மனதுக்கு படுகிறது. அதை செய்திருக்க வேண்டும், விட்டுவிட்டார்கள். இன்னொருவர் ஒரு பிசினஸ் மேன், ஒரு சாராய மதுபான வியாபாரி ரெட்டி என்பவர், அவரை ஏன் நீங்கள் குற்றவாளியாக சேர்க்கவில்லை? அவரை சாட்சியாக சேர்த்து அவரும் திருமதி கவிதா அவர்களுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட ஒன்றுதான். நீங்கள் ஏன் அவரை சாட்சியாக சேர்த்து அவருடைய மகனை குற்றவாளியாக்கி அவரை மன்னித்து விட்டிருக்கிறீர்கள், பாடம் கொடுத்திருக்கிறீர்கள், அப்போதாக்கியிருக்கிறீர்கள்? இதெல்லாம் முறையா என்று கேட்கிறார்கள். தவறென்று நானும் மிகுந்த மரியாதையோடு அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், தலைவணங்கி. ஆனால் இதெல்லாம் தவறு என்று அவர்கள் மனதில் படுமானால் அவர்கள் ஒரு நீண்ட உத்தரவை போட்டு இந்த தவறெல்லாம் இருக்கிற காரணத்தால் இந்த வழக்கு செல்லாது, பிழை கொடுப்பது மட்டுமல்ல, இந்த வழக்கினுடைய அடித்தளமே தவறு, என்னென்ன காரணங்களால் என்று இப்போது அவர்கள் சொல்லியிருக்கிற வாயால் சொன்ன காரணங்களை எல்லாம் ஒரு உத்தரவில் போட்டு அம்மையாரை முழுமையாக விடுதலை செய்திருக்க வேண்டும். அவர்கள் கேட்கிற கேள்விகள் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இவ்வளவு தவறுகளையும் வாயால் சுட்டி காண்பித்துவிட்டு உத்தரவில் ஏதும் சொல்லாமல் பிழை வழங்கப்பட்டது என்று மட்டுமே ஒரு பொறுப்புள்ள உச்சநீதிமன்றம் செய்யுமானால் அந்த உச்சநீதிமன்றத்துக்கு பொறுப்பு இருக்கிறதா? அவர்களுடைய நியாயம் வழங்க வேண்டும் என்கிற ஆவலை பாராட்ட முடியுமா? ஒரு கையாளாத ஒரு மேஜிஸ்ட்ரேட் பாவம் ஒரு வக்கீலை மிரட்டி பணியை செய்தால் புரிந்து கொள்ள முடிகிறது. உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற இந்தியாவுடைய தலைமை நீதிமன்றம் நாங்கள் பயில் கொடுக்க நீ ஒத்துக்கொள் என்று மிரட்டி, இல்லாவிட்டால் மொத்த வழக்கையும் நாங்கள் கெடுத்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லி அவரை கிட்டத்தட்ட ஒரு பிளாக்மெயில் செய்து மிஸ்டர் ராஜுவை ஒப்புக்கொள்ள வைப்பது என்பது நீதியின் பார்பட்டதா? நீதி அதை ஏற்றுக்கொள்ள இயலுமா? இதுதானா நீதி? நீதி அவர்கள் சொல்வதெல்லாம் நியாயம். எவ்வளவு நாட்கள் ஒருவரை நீங்கள் விசாரணை இல்லாமல் வைத்திருப்பீர்கள்? மிகச் சரியான கேள்வி. சில ஆண்டுகளாக என் மனதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிற கேள்வி. சிசோடியாவிற்கு
இதே வழக்கில் சம்பந்தப்பட்டவரை ஓராண்டுக்கு மேல் சிறையில் வைத்ததற்கு உச்சநீதிமன்றம் தானே காரணம். அப்போது உச்சநீதிமன்றத்துக்கு இதெல்லாம் தோன்றவில்லையா? 23 ஜூனில் கைது செய்யப்பட்டவரை ஓராண்டுக்கு பிறகுதானே விடுதலை வழங்கினார்கள். அப்போதே இவர்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் தோன்றியிருக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் மீது கோபப்படுவதற்கு ஒருவேளை நியாயம் இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் சரியான வழிகாட்டுதல் வழங்கவில்லை. அதனால்தான் உயர்நீதிமன்றங்களோ அல்லது மாவட்ட நீதிமன்றங்களோ தொடர்ந்து தவறிழைக்கிறார்கள். அந்த தவறுக்கு உச்சநீதிமன்றம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன். அவர்கள் இதையெல்லாம் சொல்லி இந்த வழக்கை மூடிவிட்டு அவரை விடுதலை செய்து, நீங்கள் வேண்டுமானால் சரியாக நாங்கள் எதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறோமோ அவைகளெல்லாம் அந்த தவறுகளை சரி செய்து இன்னொரு வழக்கு போடுகிற அதிகாரம் உங்களுக்கு தருகிறோம். இந்தியாவில் 2 முறை தண்டிக்க முடியாது, 2 முறை வழக்கு போடலாம். ஆத்ரிஃபாய் சர்க்யூட் என்கிற ஒரு பிரபலமான சட்ட வார்த்தை. அதற்கு என்ன பொருள் என்றால் 2 முறை தண்டிக்க முடியாது என்பதுதான் சரியே தவிர 2வது வழக்கு போட முடியாது என்று இல்லை என்று நம்பூதிரிபாடு கேஸிலேயே 1950 சொல்லிவிட்டார்கள். எனவே அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இனிமேல் ஒரு வழக்கின் விசாரணையை ஆரம்பிக்க முடியாமல் சூழ்நிலை எழுமானால் எந்த காரணமாக இருந்தாலும் 6 மாத காலத்திற்கு மேல் இந்தியாவில் எந்த நீதிமன்றமும் எந்த குற்றம் சாட்டப்பட்டவரையும் எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து அவரை விசாரணை கைதியாக வைத்திருக்க கூடாது. இங்கு ஊரில் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் கையெழுத்து போட வேண்டும், இந்த பயில் நீ ஏதாவது தவறு செய்தால் கேன்சல் செய்து விடுவோம் என்று ஸ்ட்ரிஞ்சன்ட் கடுமையான நிபந்தனைகளை போட்டு விடுவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலாவது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குமானால் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து தவறிழைத்து வந்தது. தவறான வழிகாட்டுதலை உயர்நீதிமன்றங்களுக்கும் மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் ஏன் மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கும் கூட வழங்கியது. இப்போதாவது சரி செய்திருக்கிறார்களே என்று நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் எந்தவித மன உறுத்தலும் இல்லாமல் ஒரு சரியான தீர்ப்பை வழங்கிவிடுவோம் என்று அடிஷனல் சொலிசிட்டரை மிரட்டி நீ பிணைக்கு ஒப்புக்கொள் என்று பிணை கொடுத்தால் அதை நீதிமன்றம் என்று ஏற்றுக்கொள்வதில் எனக்கு தயக்கம் இருக்கிறது. அந்த நீதிபதிகள் பொறுப்பில்லாமல் தொடர்ந்து நடந்து கொள்வதால் தான் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இது போன்ற வழக்குகள் வருகின்றன. பல பேர் பல ஆண்டுகள் விசாரணை கைதியாக இருக்கிறார்கள். இதை உச்சநீதிமன்றம் நினைத்தால் 5 நிமிடத்தில் சரி செய்துவிட முடியும். அதற்கான சர்வ அதிகாரங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன. ஆனால் ஒரு வழக்குரைஞரை மிரட்டி பிணையில் விட நீ ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் விரிவான உத்தரவு போடுவோம், அது உன்னை பாதித்துவிடும் என்று ஒரு கொயர் செய்து பிளாக்மெயில் செய்து பிணை வழங்குவது என்பது என்னை பொறுத்தவரை பொறுப்பில்லா தனத்தினுடைய உச்சம். இப்படி நீதிபதியில் இருக்கிற காலத்தில் வாழ்ந்தோமே என்று நான் வெட்கப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.